அப்படின்னு யாரும் கண்களை வானத்துக்கு நிறைய எடுத்து தேவன் இந்த பரிசுத்த நாள் ஆகிய இந்த ஓய்வு நாளிலே அடியனை உங்களையும் காண செய்த கிருபைகளுக்காக எல்லாரும் கண்களை வானத்துக்கு நிறைய எடுத்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து இந்த 2 மாதங்களை கடக்க செய்த தேவன் இந்த 3ஆம் மாதத்தின் முதல் தேதி காலவேளையில் அடியனை உங்களையும் காண செய்த கிருபைகளுக்காக விசேஷமாய் பரிசுத்த ஓய்வு நாளை ஆசரிக்கும்படியாக தேவன் நம்மளுக்கு பாராட்டிய தயவுள்ள இரக்கத்திற்காக அன்பிற்காக அவருடைய தயவுக்காக ஒரு மாசில்லாத அன்பிற்காக எல்லாரும் வாயை திறந்த ஸ்தோத்திரங்களை ஏறிடுங்க. கடந்த நாட்கள் முழுவதும் கடந்த மாதங்கள் முழுவதும் தேவன் நம்மளை கண்மணி போல பாதுகாத்த கிருபைகளுக்காக வாயை விரிவாய் தராதை நான் நிரப்புவேன் சொன்ன வார்த்தையின் பிரகாரமாய் எல்லாரும் வாயை திறந்து ஆலயத்தின் நன்மையினால திருப்தியை என் தேவன் கட்டளையிட வல்லவராயிருக்கிற வாயை திறந்து எல்லாரும் வாயை திறங்க. ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். வல்லமையுள்ள பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவன் இந்த ஆராதனை முழு பிறப்படுத்த நடத்தும்படியாக வருகிற மக்களை துரிதமை கொண்டு வந்து சேர்க்கும்படியாக விசேஷித்தமாய் இந்த 3ஆம் மாதத்தின் வாக்குத்தத்தத்தை தேவன் நம்மளுக்கு அங்கீகரித்து அதை நிறைவேற்றி கொடுக்கும்படியாக இந்த நாளில் நடக்கிறதான திருவிருந்து ஆராதனையும் ஐக்கிய விருந்து தேவன் ஆசீர்வாதத்தை நடத்தும்படியாக நம்ம தான் ஷக்கினா சிஸ்டர் ஜெபிங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தரின் ஜெபத்தை கேட்டு அப்படியே ஆசீர்வதிக்கப்படுகிறவர்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா. அப்படி எழுந்து நிற்போம். பாடல் பகுதிக்குள்ளாக கடந்து வருவோம். எல்லாரும் அனைவரும் எழுந்து நின்று இந்த ஆராதனைக்கு முதல் பாடலாக அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம் அப்படின்ற பாடலை சேர்ந்து கரங்களை உற்சாகமாக தட்டி தேவன் நாம் மகிமைக்கென்று பாடுவோமா. கரங்களை தட்டி அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. கரங்களை தட்டி ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. சேர்ந்து பாடுவோமா. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை தொழுதிடவே கிருபையும் கிடைத்ததே. என் சபையுடனே உம்மை தொழுதிடவே கிருபையும் கிடைத்ததே. சேர்ந்து பாடுவோமா. ஆராதிக்க வந்தோம், அல்லுக்கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. கரங்களை தட்டி தேவன் நாம மகிமைப்படும்படியாக நன்மை செய்தவருக்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. எம் காணிக்கை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. என் காணிக்கை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. கரங்களை தட்டி பாடுவோமா. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம்,
யெகோவா தேவனே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. துதி கன மகிமையுமே முழு மனதுடன் செலுத்தினோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்பியாய் அனுப்பிடுமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்பியாய் கரங்களை தட்டி பாடுவோமா? ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற உம்மை ஆராதிக்க தான் வந்திருக்க சொல்லுகிற பிள்ளைகள் கரங்களை தட்டி பாடுவோமா? துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். சேர்ந்து ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. சேர்ந்து பாடுவோமா? ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனே. துதித்திட தொழுதிட தூயவரே சுவையே. ஹல்லேலூயா. இரண்டாவது பாடலாக கர்த்தரை துதிப்பதும் கீர்த்தனம் பண்ணுவதும் எவ்வளவு நல்லது என்ற பாடலை சேர்ந்து கரங்களை உற்சாகமாக தட்டி தேவன் நாம் மகிமைக்கு என்று பாடுவோமா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தரை துதிப்பதும் கீர்த்தனம் பண்ணுவதும் எவ்வளவு நல்லது. கர்த்தரை துதிப்பதும் பண்ணுவதும் நல்லது. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தாவேவும் வாசஸ்தலங்கள் எவ்வளவு மேன்மையும் இன்பமானவை. சேனைகளின் கர்த்தாவேவும் வாசஸ்தலங்கள் எவ்வளவு மேன்மையும் இன்பமானவை. வீரங்கள் அண்டையிலே அடைக்கலனுக்கு வீடே. உன் சமூக தண்டையிலே தகைவிலான் குஞ்சுக்கு கூடே. உன் வீரங்கள் அண்டையிலே அடைக்கலனுக்கு வீடே. உன் சமூக தண்டையிலே தகைவிலான் குஞ்சுக்கு கூடே. சேனைகளின் கர்த்தாவே உன் வாசஸ்தலங்கள் எவ்வளவு மேன்மையும் இன்பமானவை. சேனைகளின் கர்த்தாவே வாசஸ்தலங்கள் எவ்வளவு மேன்மையும் இன்பமானவை. கர்த்தரை துதிப்பதும் கீர்த்தனம் பண்ணுவதும் எவ்வளவு நல்லது. கர்த்தரை துதிப்பதும் கீர்த்தனம் பண்ணுவதும் எவ்வளவு நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் 1000 நாளை பார்க்கிலும்
ஆலய வாசலிலே காத்திருக்கும் நாள் நல்லது. ஆகாமிய 1000 நாளை பார்க்கிறோம். ஆலய வாசலிலே காத்திருக்கும் நாள் நல்லது. சென்று சேனைகளின் கர்த்தாவே வாசஸ்தலங்கள் எவ்வளவு மேன்மையும் இன்பமானவை. சேனைகளின் கர்த்தாவே வாசஸ்தலங்கள் எவ்வளவு மேன்மையும் இன்பமானவை. கர்த்தரை துதிப்பதும் கீர்த்தனம் பண்ணுவதும் எவ்வளவு நல்லது. கர்த்தரை துதிப்பதும் கீர்த்தனம் பண்ணுவதும் எவ்வளவு நல்லது. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவன் நாம மகிமைப்படும்படியாக, அவர் தங்கும் உள்ளத்தை நாம் பரிசுத்தப்படுத்தும்படியாக. தேவன் தங்கும் உள்ளம் அது ஜீவனுள்ள தேவாலயம், அது பரிசுத்த வாசம் செய்யும் பரலோக தேவாலயம். தேவன் தங்கும் உள்ளம், சேர்ந்து கரங்களை தட்டி, ஜீவனுள்ள தேவாலயம், அது பரிசுத்த வாசம் செய்யும் பரலோக தேவாலயம். கரங்களை தட்டி, சேனைகளின் கர்த்தாவே வாசஸ்தலங்கள் எவ்வளவு மேன்மையும் இன்பமானவை. சேனைகளின் கர்த்தாவே வாசஸ்தலங்கள் எவ்வளவு மேன்மையும் இன்பமானவை. கர்த்தரை துதிப்பதும் கீர்த்தனம் பண்ணுவதும் எவ்வளவு நல்லது. கர்த்தரை துதிப்பதும் கீர்த்தனம் பண்ணுவதும் எவ்வளவு நல்லது. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கடைசியா ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கண்களை வானத்துக்கு நேராக எடுத்து தேவனை ஆராதனைக்குள்ளாக கடந்து வர போகிறோம். நம்புவேசுவை நம்புவே. அப்படியே உங்களுடைய வேதாகமத்தை எடுங்க. தேங்க்யூ தேங்க்யூ. இந்த மாதத்துக்கு உண்டான வாக்குத்தத்தத்திற்குள்ளாக கடந்து வருவோம். எரேமியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம். இந்த 2026 வருஷத்தின் 3ஆம் மாதத்தின் வாக்குத்தத்தமாய் தேவன் அடியேனுக்கும் சபைக்கும் உங்களுக்கும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் தேவன் கொடுக்கிறதான ஒரு வார்த்தை. எரேமியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 33ஆம் அதிகாரம். எல்லாரும் எடுங்க. 920 பக்கத்தில் இருக்கு. எரேமியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை ஒருத்தர் இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாய் தேவன் கொடுத்த வார்த்தையை ஒருத்தர் சத்தத்தை உயர்த்தி வாசிப்போமா? நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையை எல்லாம் கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சியாயும் மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும்.
நான் அவர்களுக்கு அருளச் செய்யும் எல்லா நன்மை நிமித்தமும் எல்லா சமாதானத்தின் நிமித்தமும் இவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோமா? இன்னைக்கு உண்டான வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? என்ன பாஸ்டர் இவ்வளோ பெருசா குத்துட்டு வாக்குத்தத்தத்தை சொல்லுங்க சொன்னா எப்படி சொல்லணும்னா ஒரே ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். இந்த மாதத்துல என் தேவன் நம்மளுக்கு நன்மை செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை நீங்க கிளியரா திரும்ப திரும்ப படிச்சு பார்த்தாலும் தேவன் உங்களுக்கு செய்கிற நன்மை நிமித்தமாய் உங்களுடைய சத்துருக்கள் பயந்து நடங்க போகிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உங்களுக்கு நன்மை செய்கிறதுனாலே நீங்கள் அவர் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். அது அவருக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் மகிமையுமாய் இருக்க போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிற கைகளை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் இந்த மாதத்துல உங்களுக்கு நன்மை செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன பாஸ்டர் பொதுவான வார்த்தையா இருக்கே அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல 3 சப்டைட்டில் நான் கொடுக்க போகிறேன். என்ன விதமான நன்மை செய்ய போகிறார் அதையும் நான் சொல்லிடுறேன். ஆண்டவர் வாக்கு கொடுத்தவர், வாக்கு மாறாதவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் பொய் சொல்ல மனிதர் அல்ல, மனமாற மனுப்புத்திரரும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? ஹல்லேலூயா. அவர் நன்மை செய்வேன் சொன்ன தேவன் எப்படியாப்பட்ட நன்மைகளை செய்வார் என்றால் முதல் காரியத்தை எடுத்து வாசிங்க. 11ஆம் வசனத்தை. இன்னும் களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் மணவாளியின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும் சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர் என்று அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுவார்கள் சத்தமும். கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருகிறவர்களின் சத்தமும் கேட்கப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். முதல் காரியம் இன்னைக்கு பேச போகிறதான காரியம் என்ன? முதல் நன்மை செய்ய போகிறார்னா முன்னிருந்த போல் இருக்கும்படி தேசத்தின் சிறையிருப்பை என் தேவன் முதல் காரியமாய் நன்மையை திருப்ப போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல்ல என்ன பண்ண போறாரா? என்ன நன்மை செய்ய போகிறாரா? உங்களுடைய சிறையிருப்பை திருப்புவேன். ஹல்லேலூயா. திரும்ப பண்ணுவேன்லாம் இல்ல, திருப்புவேன். ஹல்லேலூயா. கண்டிஷனா சொல்றாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த மாதத்துல நன்மை செய்வார். என்ன விதமான நன்மை செய்வார்? உங்களுடைய சிறையிருப்பை திருப்ப போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது காரியமா எடுத்து வாசிங்க 6ஆம் வசனத்தை. இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். காரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சமாதானத்தையும் சத்தியத்தையும் இந்த மாதத்துல தேவன் நன்மையாய் உங்களுக்கு வெளிப்படுத்த போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? முதல் காரியம் சிறையிருப்பை திருப்புவேன், இங்க சத்தியத்தை வெளிப்படுத்துவேன். மூன்றாவது காரியம் 3ஆம் வசனத்தை எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு. மூன்றாவது நன்மையா என் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. 3 விதமான நன்மை கொடுக்க போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. முதல் நன்மை என்ன? நம்மளுடைய எல்லாரும் சத்தமா சொல்ல போறோம், என்னுடைய சிறையிருப்பு திருப்ப போகிறார். ஹல்லேலூயா. கஷ்டங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள் எதெல்லாம் நம்மளுக்கு நடக்காம இருக்கோ, எதெல்லாம் கட்டுகளிலே இருக்கோ, அதிலிருந்து என் தேவன் நம்மளை திருப்ப போகிறார். ஹல்லேலூயா. முதல் நன்மை. இரண்டாவது நன்மை, அவருடைய சமாதானத்தினால சத்தியத்தினாலே தேவன் நம்மளை வெளிப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சமாதானம் இல்ல பாஸ்டர், பலவீனமா இருக்கு பாஸ்டர், பிரச்சனையா இருக்கு பாஸ்டர், சத்தியத்தின் நிமித்தமாய் உங்களை வெளிப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. மூன்றாவது காரியமாய் நீங்க எண்ணி முடியாத காரியங்கள், பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில செய்ய போகிறார். ஹல்லேலூயா. 3 விதமான நன்மைகளை என் தேவன் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. இது எப்போ இந்த நன்மைகள் நடக்கும் சொல்லி ஒரு வாரத்துல நான் பேசுவேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு உண்டான தலைப்புல சிறையிருப்பை திருப்பேன். எப்போ திருப்பார், எப்போ இந்த நன்மை நடக்கும் சொல்லிட்டு நம்ம வருகிற பகுதியில் நம்ம பார்ப்போம். கத்த பெரிய கரைகளை செய்வோம். கைகளை அந்த வாக்குத்தத்தத்தின் மேல 9ஆம் வசனத்தின் மேல வைத்து அவர் நன்மை செய்கிறது போல, அவர் செய்கிற நன்மை நிமித்தம் அவர்களுடைய சத்துருக்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று
என் தேவன் சொல்லுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பயப்படாதீங்கம்மா, இந்த மாதத்தில் என் தேவன் ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்களுக்கு நன்மையான காரியங்களை என் தேவன் வாழ்க்கையில் கொடுக்க போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் எதெல்லாம் நடக்கலையோ, எதெல்லாம் உங்களுக்கு விரோதமாய் நிற்கிறதோ, என் தேவன் அதை நன்மையாய் மாற பண்ண போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்கள் சத்துருக்கள் எத்தனை பேர் எழும்பி இருந்தாலும், எத்தனை விதமான காரியங்கள் உங்களுக்கு விரோதமாக செய்திருந்தாலும், அவர்கள் பயந்து நடுங்கும் அளவுக்கு என் தேவன் உங்களுக்கு நன்மை வாய்க்க பண்ண போகிறார். அல்லேலூயா. வலது கைகளை அந்த வார்த்தையின் மேல வைத்து இந்த வாக்குத்தத்தத்தை எங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதத்தில் நிறைவேற்றி கொடுங்கன்னு சொல்லி எல்லாரும் ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? தேங்க்யூ. அப்படி நின்ற வனமாய் சங்கீத பகுதிக்கு நேராக கடந்து செல்லும். நம்ம மத்தியிலுக்கு தான் அருமையான சிஸ்டர் முத்துமாரி அவர்கள் வந்து சங்கீதங்களை வாசிப்பாங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் தாவீதின் சங்கீதம் 122 சங்கீதத்தை மாறி மாறி சத்தத்தை உயர்த்தி வாசிப்போமா? கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். எருசலேம் இசைவினைப்பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது. அங்கே தாவீதின் வம்சத்தாருடைய சிங்காசனங்களாகிய நியாயசானங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. உன் அலங்காரத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலய நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாதாக தேடுவேன். தேங்க்யூ சிஸ்டர். நம் யாவரும் ஒருமனப்பட்டவர்களாய் 1ஆம் வசனத்தையும் 9ஆம் வசனத்தையும் நிறுத்தி நிதானமாய் வாசிப்போமா? கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். இங்கே தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தின் நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாக தேடுவேன். கர்த்தர் தந்த சங்கீதத்திற்காகவும் வாசித்த மகளை தேவன் அபிரதம் ஆசீர்வதிக்கும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? உட்காருங்க. இந்த புதிய மாதத்தை காண செய்த என் தேவாதி தேவனுக்கு மகிமை அடையும்படியாக ஒரு கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் சத்தத்தை உயர்த்தி, இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா, ஒரே டோனா இருக்கு. இன்னும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம நேரடியாய் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து வருவோம். என்னோடு சேர்ந்து உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்க. இந்த மாதத்தின் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தமாய் கொடுத்த வார்த்தையை எரேமியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை ஒருத்தர் எடுத்து சத்தத்தை உயர்த்தி வாசிங்க. நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையை எல்லாம் கேட்க போகிறேன். நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையை எல்லாம் கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பதாக அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாயும், அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும். நான் அவர்களுக்கு அருள் செய்யும் எல்லா நன்மை நிமித்தம் எல்லா சமாதானத்தின் நிமித்தமும் இவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? காரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? அவர் எனக்கு நன்மை செய்ய போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென் சொல்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதத்தில் செய்ய போகிறார். இப்ப மட்டும் ஆமென் நல்லா வருது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நன்மை செய்கிறவராய் சொல்லுங்க, சத்தத்தை வைத்து சொல்லுங்க. அவர் நன்மை செய்கிறவராய் ஃபினிஷ் பண்ணுங்கம்மா. இந்த பூமியை உன்னொருத்த சுத்துறான். அவன் எவர்களை விழுங்கலாமோ என்று முக்கியமான விட்டீங்களா, கர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகிறான். இங்க 2 பேர் தான் சுத்துறாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. சிங்கம், இன்னொன்னு நன்மை. எது வேணும் நம்ம புரிஞ்சுக்கோங்க. ஹல்லேலூயா. ஒண்ணு தீய சக்தி, இன்னொன்னு எல்லாம் இங்க இந்த டயலாக் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நன்மை செய்கிறவராய் இந்த பூமியை சுற்றி திரிகிறார். எம்பெருமான ஆகிய இயேசு கிறிஸ்து. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் இந்த மாதத்துல நம்மளுக்கு நன்மை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. என்னென்ன நன்மை? 3 நன்மை சொன்னேன். சிறையிருப்பு அப்படியே தான் இருக்கும். என்ன பண்ணுவாரு? திருப்ப பண்ணுவார். ஹல்லேலூயா.
திரும்ப போகிறோம். அல்லேலூயா. எதுலெல்லாம் மாட்டி நிக்கிறீங்களோ அதுல இருந்து விடுதலை ஆக போறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எதுலெல்லாம் சிக்கி சின்னாபின்னமா இருக்கிறோமோ, இந்த 2 மாதம் எதெல்லாம் நடக்கலையோ அதுல இருந்து என் தேவன் விடுதலை கொடுக்க போகிறார். அல்லேலூயா. 2வது காரியம், பலவீனமா இருக்கிறோம் பாஸ்டர், சுகவீனமா இருக்கிறோம், என்னதான் பண்ணாலும் எப்படியே தான் இருக்கு, வெயிட்ல பிரச்சனையாவே இருக்கு, சமாதானமே இல்ல, அதை சத்தியத்தின் நிமித்தமாய் தேவன் வெளிப்படுத்த போகிறார். அல்லேலூயா. 3வது காரியம், நீங்கள் எண்ணி முடியாத, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்ய போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? விசுவாசிச்சா இதை பெற்றுக்கொள்வோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நன்மை செய்கிறவராய் பூமியை சுற்றி திரிகிறார். ஓகே, அந்த நன்மை எங்கிருந்து வரும்? கேள்வி வருமா இல்லையா? பணம் எங்கிருந்து வருது பிரதர்? எப்படி உங்களுக்கு வருது? என்ன வேலை செய்றீங்க? எதனால வேலை செய்றீங்க? எப்படி வேலை செய்றீங்க? சொல்லுங்க சொல்லுங்க, டக்கு டக்குன்னு சொல்லுங்க. கரெக்டா வந்தீங்க, லைன்ல வரீங்க, வாங்க. எப்படி வேலை செய்றீங்க? எப்படி வேலை செய்றீங்க? ஐயோ, எப்படி சாப்பிட்றோம்? கையால் எடுத்து. அதே தான். எப்படி வேலை செய்றோம்? கால் இருக்கு, வண்டி ஓட்டுறேன், கை இருக்கு, எடுத்து போடுறேன். அல்லேலூயா. இந்த கையும் காலும் ஒழுங்கா இல்லைன்னா செய்ய முடியாது. ஹார்ட் ஒழுங்கா துடிக்கலனா உயிர் வாழ முடியாது. சுவாசம் ஒழுங்கா இழுக்கலனா, ஒழுங்கா சாப்பிடுறது ஜீரணமாவலனா, அப்போ டோட்டலா எல்லாத்துக்கும் காரணம் என் தேவன் மாத்திரமே. அல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஓடுறோம், ஓடியாரோம், இதெல்லாம் நீங்க படுகிறதான பிரயாசம். ஓட வைக்கிறவர் அவர். ஆமென். நடக்க வைக்கிறவர் அவர். சுவாசிக்க வைக்கிறவர் அவர். இருதயத்தை செயல்பட வைக்கிறவர் அவர். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஜீரணமாக்க வைக்கிறவர் யாரு? ஒரு வேளைக்கு 5 வேளை, என்ன போல ஆளுங்களா இருந்தா 5 வேளை சாப்பிட்டாலும் ஜீரணம் ஆகுது. அல்லேலூயா, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நேற்று மதியானம் ஃபாஸ்டிங் பீரியட்லாம் முடிச்சுட்டு வந்து சும்மா படுத்துட்டோம், நானும் பாஸ்டரும். அதுக்கு வச்சாரு பாருங்க ஆண்டவர். இது வரைக்கும் ஒரு தூக்கம் இல்லை. ஆமென். நைட்டு நானும் எப்படியாச்சும் தூங்கிடணும். பாஸ்டர்மா கூட கேட்டு பாருங்களேன், அவங்களும் தூங்கலை இப்போ வரைக்கும். எப்படி இருக்கிறாங்க பாருங்க. அப்போ இப்பயும் நான் சொல்றேன், இதே வேற யாராச்சும் இருந்தாங்கன்னா இந்நேரம் என்ன பண்ணியிருப்பாங்க? நைட்லாம் தூங்கலை பாஸ்டர், சும்மா பார்த்தேன், ஏஞ்சிலாம் 9 மணிக்கெலாம் ஏஞ்சிலாம் நினச்சேன், தூங்கிட்டேன் பாஸ்டர், தெரியாமல் தூங்கிட்டேன், வந்துடலாம் பார்த்தேன் பாஸ்டர். டைலாக்கு நிறைய நம்ம சபையிலே நடந்திருக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அலாரம் வச்சு ஏஞ்சிலாம் நினச்சேன், முடியல பாஸ்டர். அல்லேலூயா. ஆனால் இப்ப பலன் கொடுத்திருக்கிறது யாரு? என் தேவன். அல்லேலூயா. காலையில் அங்க ஆராதனை முடிச்சுட்டு இங்க ஆராதனை நிற்க வைத்தது யாரு? தேவன். அவர் இல்லைன்னா நாம எத்தனை பேர் இதை உண்மையாய் ஒத்துக்க முடியும்? அவர் இல்லைன்னா நான் இல்லை பாஸ்டர் சொல்றவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியாப்பட்ட தேவன் இந்த மாதத்துல நம்மளுக்கு நன்மை செய்வேன் என்று உறுதி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த நன்மை எங்கிருந்து வரும்? யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை எடுத்து வாசிங்க. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. அந்த நன்மை எங்கிருந்து வரும்? அந்த சுகம் எங்கிருந்து வரும்? அந்த பலன் எங்கிருந்து வரும்? அந்த பணம் எங்கிருந்து வரும்? அதனுடைய வருமானம் எங்கிருந்து வரும்? எடுத்து வாசிங்க. நன்மையான எந்த ஈவும், நன்மையான எந்த ஈவும், பூரணமான எந்த வரமும். ஒரு நிமிஷம், பூரணம்னா என்னம்மா? எத்தனை பேர் இந்த டைலாக்லாம் சொல்லி இருக்கிறீங்களோ? என்ன பாருங்களேன், நான் பேசும்போது என்ன கவனிச்சிடணும். இன்னைக்கு என்னன்னு தெரியல, ஃபுல்லாக சாப்பிட்டேன். எத்தனை பேர் சொல்லியிருக்கீங்க இதை? இன்னைக்கு என்னன்னு தெரியல, ஒரு கரண்டி எக்ஸ்ட்ரா போட்டு திருப்தியாக சாப்பிட்டேன். எத்தனை பேர் சொல்லியிருக்கிறீங்க? இன்னைக்கு என்னன்னு தெரியல, மனசு நிறைவாக இருக்கு. எத்தனை பேர் இதை சொல்லியிருக்கிறீங்க? நான் மட்டும் கேள்வி மட்டும் கேட்டுக்கிறேன், என்னையே பேந்து பார்க்கக்கூடாது, பதில் சொல்லணும், கரங்களை உயர்த்தி காட்டணும். இன்னைக்கு தான் நான் நல்லா நிம்மதியாக தூங்கி ஏஞ்சேன். எத்தனை பேர் இதை சொல்லியிருக்கிறீங்க? இன்னைக்கு தான் வாழ்க்கையிலே சந்தோஷமா இருக்கிறேன் இந்த நாள்ல. எத்தனை பேர் இதை சொல்லியிருக்கிறீங்க? இதுதாங்க பூரணம். பூரணம் மீன்ஸ் திருப்தி, குறையே இருக்காது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நன்மையான எந்த ஈவும், பூரணமான எந்த வரமும், பரிபூரணம் பூரணம் இருக்குல்ல, திருப்தியான எந்த காரியமும் எங்க இருந்தா?
ராபர்ட் பிதர் கல்லாப்பேட்டில இருந்துலாம் இல்ல, அருமையான ஆகாஷ் புதசனால பேங்க்ல இருந்துலாம் இல்ல. அல்லேலூயா. நான் ஓடி போய் இந்த பிளாட் பேசுனனால தான் இல்ல. அல்லேலூயா. நான் ஸ்விக்கி எடுத்து ஓட்டினால தான் இல்ல. அல்லேலூயா. உங்களுக்கு இந்த நாளில ஒரு 10,000 ரூபாய் கொடுக்கணும்னாலும் அது எங்கிருந்து தான் உண்டாகணும்? கிளியரா போட்டிருப்பாரு, பரத்திலிருந்து உண்டாகி. வாட் இஸ் மேபி உண்டாகினா மேனுஃபேக்சர் ஆகுது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya, ஹalleluya. சுகத்தை கொடுக்கணும்னாலும் அங்கிருந்து தான் வரணும். ஹalleluya. பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. டைரக்டா உண்டான ஒண்ணு உங்களுக்கு வந்துராது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் பிதாவின் மூலமா தான் நம்ம இடத்துல வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்ப எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் இன்னைக்கு இந்த நிலைமையில நிற்கிறது என் தேவனால்? ரொம்ப லேட்டா வருது. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உண்மையாய் சொல்றேன், இன்னைக்கு சுகம், பெல்லன், ஆரோக்கியம், சமாதானம், சந்தோஷம் எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு மாபெரும் பாக்கியம். மருத்துவமனையை நாடாதபடிக்கு, மருத்துவமனையில் அட்மிட் ஆகாதபடிக்கு, போகிலும் வருகிலும் எத்தனை விதமான ஆபத்துகள் நம்ம கண் எதிரே பார்த்திருப்போம். எத்தனை விதமான பிரச்சனைகள், போராட்டங்கள், பண கஷ்டங்கள், எல்லாவற்றிலிருந்தும் என் தேவன் இந்த நாள் கால வேளையில வரைக்கும் உங்களையும் என்னையும் தேவன் பாதுகாத்து அவருடைய கரம் நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறதே. அதற்காக ஒரு கரங்களை உயர்த்தி ஒரு ஹalleluya சொல்லுங்களேன். ஹalleluya, ஹalleluya. இதுதாங்க நன்மை. ஆமென். அப்ப நம்மளுடைய நன்மை பக்கத்துல இருக்க கைகளை பிடிச்சு சொல்லுங்களேன். பிரதர், சிஸ்டர், நீங்க பிரயாசப்படுகிறதுனால அல்ல, பரலோகத்துல உண்டாகிறதுனால தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் வருது. ஹalleluya, 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 ஹalleluya. எனக்கு உண்டான வார்த்தைக்குள்ளாக கடந்து வரும் 11ஆம் வசனத்தை வாசிங்க. 33:11 எரேமியா 33:11. நீங்கள் எப்படி இருந்தால் இந்த நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும்? இன்னைக்கு உண்டான தலைப்பு களிப்பின் சத்தமும் இன்னும் களிப்பின் சத்தமும். இதுவரை இருந்ததெல்லாம் விட்டுருங்க. இனி வரும் நாட்களில இன்னும் களிப்பின் சத்தமும், மகிழ்ச்சியின் சத்தமும், மணவாளனின் சத்தமும், மணவாட்டியின் சத்தமும், சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுகிறவர்களின் சத்தமும், கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருகிறவர்களின் சத்தமும் கேட்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் முன்னிருந்தது போல் இருக்கும்படி, அவர்கள் எதெல்லாம் இழந்தார்களோ அதை அவர்களுக்கு கொடுத்து முன்னிருந்த நிலைமையின்படி, தேசத்தின் உங்களுடைய வீட்டின் சிறையிருப்பை, உங்களுடைய பண கஷ்டத்தின் சிறையிருப்பை, உங்களுடைய பலவீனம் என்னும் சிறையிருப்பை, உங்களுக்கு விரோதமாக எழுப்பின சத்துருக்களில் இருந்து சிறையிருப்பை என் தேவன் உங்களுக்கு திருப்புவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த மாதத்துல முதல் நன்மையை சிறையிருப்பை என் தேவன் உங்களுக்கு திருப்ப போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதற்கு என்ன பண்ணணும்னா கர்த்தரை துதிக்கணும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஃபாதர் பெக்மன்ஸ் ஒரு பாட்டு இருக்கு, துதி எடுத்தால் முறுமுறுத்தால் திரும்பி வருவா, துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவா, முறுமுறுத்தால் திரும்பி வருவா, துதித்து பாடி மதிலை இடிப்போ, மகிழ்ந்து பாடி, துதித்து பாடி மதிலை இடிப்போ, மகிழ்ந்து பாடி, எரிகோ பிடிப்போ, துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவா, முறுமுறுத்தால் திரும்பி வருவா. பாடுறவங்க பிள்ளைங்களுக்கு தான் தேவன் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். துதித்து பாடி மதிலை இடிப்போ, மகிழ்ந்து பாடி, எரிகோ பிடிப்போ, துதித்து பாடி இடிப்போ, மகிழ்ந்து பாடி, எரிகோ பிடிப்போ, துதித்து பாடி. என்னோட சேர்ந்து பாடுங்க. இடிப்போ, மகிழ்ந்து பாடி,
எரிகோ பிடிப்போ துதித்து பாடி மதிலை இடிப்போ மகிழ்ந்து. சரணம் தெரியுமா? டேவிட் பாடினான் சவுலுக்கு விடுதலை. டேவிட் பாடினான் கலக்கம் நீங்கியது ஆறுதல் வந்தது. கலக்கம் நீங்கியது ஆறுதல் வந்தது. துதித்து பாடி சென்று படோமா மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போ துதித்து பாடி மகிழை இடிப்போ. இங்க அந்த கர்த்தரை துதிங்கன்னு சொல்றதுக்கு முன்னாடி நம்மளை பத்தி ரொம்ப ஆண்டவர் தெரிஞ்சு வச்சிருப்பார் நினைக்க. தீர்க்கதரிசி மூலியமாய் பேசுகிறார். இன்னும் களிப்புடன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதுங்களா? அதுக்கு தான் சத்தம் சத்தம் சத்தம். இந்த வசனம் வாசித்தீங்கனாலே இன்னும் களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் மணவாளனின், மணவாளன்னா ஆண் மக்கள் குடும்பத்தின் தலைவர்களின் சத்தமும் மணவாட்டி குடும்பத்தின் தலைவியின் சத்தமும் எப்படி இருக்கணும்? சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர். இந்த சத்தம் வந்துட்டே இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன சத்தமா சொல்றீங்க ஹல்லேலூயாவை? ஹல்லேலூயா. அவரை துதிக்கிற பிள்ளைகள் சத்தத்தோடு துதிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பத்திரத்துக்கு கையெழுத்தான உடனே அவன் வீட்டை மூடிக்கிட்டு ரூமை மூடிக்கிட்டு உள்ள உட்கார்ந்து துதிக்கல. யாரு? தானியேலோ என்றால் தான் முன் செய்து வந்தபடியே பலகணிகள் திறந்திருக்க. வாட் இஸ் மீன் பை பலகணிகள்? விண்டோஸ் ஓபன்ட். ஹல்லேலூயா. சொல்றது புரிஞ்சுச்சா? எல்லாத்தையும் ஓபன் பண்ணிட்டு ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம். ஹல்லேலூயா. சத்தம் வெளியே வரணும். எல்லாரும் சொல்லுங்க, பக்கத்துல இருக்கிறவங்க, உங்க சத்தம் வெளியே வரணும். உங்க சத்தம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? தொட்டு பார்ப்பாங்க. சத்தம் இல்லைன்னா எப்படி? அமைதியா இருந்தீங்கன்னா இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? 108 ஃபோன் பண்ணி ரொம்ப நேரமா சத்தம் இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க சிஸ்டர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரதர் ரொம்ப நேரமா அப்படியே இருக்கிறாரு, சத்தமே இல்லை. என்ன பண்ணணும்? அவங்கள கூட்டிட்டு போயிட்டு எமர்ஜென்சியில் சேர்த்து. நிறைய பேர் இப்போ இந்த 3வது மாசத்துல எமர்ஜென்சியில் இருக்கிற மாதிரி தான் இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் செய்த சகல உபகாரங்களையும் உண்மையா சொல்றேங்க. 2 மாசம் கடந்து இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. மறவாதீங்க. ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே எனக்கு தெரிஞ்சு இங்க இருக்கிறவங்க மட்டும்தான் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த சைட் ஜென்ஸ்லாம் தெரியாதோ? தெரியாதா? தெரியுமா? தெரியாதா? சரி, அப்போ உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு பாடலாமா? உங்களுக்கு தெரிஞ்ச பாடலாமா? ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை, கர்த்தர் செய்த கடந்த மாதம் முழுவதுமாய் செய்த நன்மைகளை மறவாதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சும்மா அப்படியே துக்கப்படுகிறதுனால, உட்கார்ந்து மூளையில உட்கார்ந்து முட்டையிட்டு அழுகுறதுனால இப்படியே இருக்கு வசனம். முட்டையெல்லாம் இல்லை, துக்கப்படுறதுனால தான் சொல்றேன். எவன் தன் சரீரத்துல ஒரு முழம்னா எதுமா காட்டுங்க பார்க்கலாம், எல்லாரும் காட்டுங்க. ஒரு முழம் அப்படின்றது காட்டுங்க. அல்லேலூயா சொல்ல பிரதர். ஒரு முழம்னா எது? இது இவ்வளோ பெருசுலாம் தேவையில்ல. இப்போ ஒரு 1/2 hour உட்கார்ந்து துக்கப்படுறதுனால இந்த நகத்தை கொஞ்சம் வளர்த்துற முடியுமா? முடியாது. உன்னால நகமே வளர்க்க முடியல. ஏங்க? பெண்களுக்கு தானே பெரிய போராட்டம், முடி வளர மாட்டேங்குது. அல்லேலூயா. துக்கப்படுறதுனால வளர்ந்துருமா? இன்னைக்கு முக்காவாசி பேர் நீங்க ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணு. அல்லேலூயா.
முக்கால்வாசி வியாதிக்கு ஆரம்பமே இப்போ ஸ்ட்ரெஸ் தான். அல்லேலூயா. தேவையில்லாத குறித்து திங்க் பண்றது, தேவையில்லாத டைரக்டா அம்பானிக்க போட்டி போடுறது இவங்களாம். அல்லேலூயா. சொல்லுவாங்களே, வெந்ததை சாப்பிட்டு அவ்வளோதான். கிறிஸ்தவ வாழ்க்கை இதுதான். அல்லேலூயா. உங்களை கொண்டு வரதுக்கு எவ்வளோ போராடுறோம் பாருங்களேன், இன்னும் வர மாட்டேன்றீங்க. ஓ மனிதனே, பாட்டு தெரியுமா? இந்த பாட்டு தெரியாதா? காலையில் மலர்ந்து மாலையில் மடியும் மலராய் வாழ்கின்றார். சூப்பர் பாட்டு இதெல்லாம். நம்மளுடைய வாழ்க்கை பனிக்கும் புல்லுக்கும் ஒப்பா இருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இப்போ காலையில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காலையில் காற்றமாக்கிறதுக்கு போகும்போது கிட்டத்தட்ட 45 நிமிஷம் வண்டி ஓட்டின்னு போகிறேன். 20 நிமிஷத்தில் போகிறவன். ஏன்னா தெரியல, அவ்வளோ பனி. கிட்டத்தட்ட பேட்டை தாண்டுற வரைக்கும் கூட பனி தெரியல. பேட்டை தாண்டணுன்னா அவ்வளோ பனி. உங்களுக்கு என்ன ஃபோட்டோஸ் கூட இருக்குது, வந்து பாருங்க. ஊட்டியில் இருக்கிற மாதிரி இருக்குது. சச்சி எதிர இருக்கிற குளமே தெரியல. நான் குளத்து பக்கத்தில் தான் நிற்கிறேன். அந்த அளவுக்கு இருக்கு. அல்லேலூயா. அந்த பனி இப்போ எங்கே இருக்கும்? அப்படியே இருக்குமா? வெயில் வந்த உடனே எங்கே போயிடுச்சு? எங்கே போயிடுச்சு? அப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கை. இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்கிறேன், நாளைக்கு இருப்பேனா சொல்ல முடியாது. இப்போ பேசிட்டு இருக்கிறேன், நான் இங்கே முடிச்சுட்டு சாப்பிட்டு போய் படுத்து நான் இருப்பேனா சொல்ல முடியாது. நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயம் இல்லாத வாழ்க்கை. வீட்டை விட்டு கிளம்புறேன்னா வீட்டுக்கு வருவானா சொல்ல முடியாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. இதற்கு நடுவில் தேவனுக்குள்ளாக, ஆமென், ஹல்லேலூயா, அவன் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். இதில் 1008 துக்கம் கஷ்டம். இப்போ நான் சொல்லும் போது கூட ஒரு சில பேர் இன்னமும் உருந்தான் இருக்கிறீங்க. எதனாலனே தெரியல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் எப்பொழுதும் பிலிப்பியர் 4:4 சொல்லியிருக்கிறார்ல, சந்தோஷம் பாருங்கள் என்று உங்களை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். பரிசுத்தம் உள்ளவன் எல்லாமே 2 தடவை சொல்லியிருப்பாங்க. ஹல்லேலூயா. இன்னும் பரிசுத்தமாய் மாறணும். இங்கே அதேதான். இன்னும் களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் மணவாளனின் சத்தமும், இது சத்தமாய் மாறணும். அது ஜெபமாய் இருந்தாலும் சரி, துதியாய் இருந்தாலும் சரி, தேவனை ஆராதிக்கிறதா இருந்தாலும் சரி, உங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து அந்த எப்படி சொல்றது, உண்மையாய் தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளாய் சத்தத்தை உயர்த்தி. அல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்களெல்லாம் பார்க்கவே கூடாது. நீ எப்படி வேணாலும் நினச்சிக்கோ. ஏய் பைத்தியம் தானே நினைப்ப, பரவாயில்ல, நான் பைத்தியமாக இருக்கிறேன். அல்லேலூயா. என் தேவன் பைத்தியமானவர்களை தான் தெரிந்து கொள்ளுகிறார். அல்லேலூயா. ஞானிகளை தெரிந்து கொள்ள வரல என் தேவன். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏதோ பேசிட்டு இருக்கலாம் நினைக்காதீங்க. பைத்தியமானவர்களை தெரிந்து கொள்ள தான் வசனம் இருக்கு. அல்லேலூயா. அப்போ இந்த நாளிலே அவரை துதிக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. எப்போ உங்களுடைய நன்மை செய்வார், சிறையிருப்பை திருப்பேன் என்று சொல்ற தேவன் துதிக்கும் போது தான் சிறையிருப்பு திரும்பும். அல்லேலூயா. இன்னைக்கு உண்டான தலைப்பே துதிக்கணும். சொல்லுங்க சத்தமா, சத்தமா சொல்லுங்க, துதிக்கணும். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா. எப்படி துதிக்கணும்? வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. எதனால துதிக்கணும் பாஸ்டர்? அவரிடத்துல களிப்போடு மகிழ்ச்சியோட சத்தத்தோடு அவரை துதிக்கணும்னா வாசிங்க. மேலும் நமது தேவனுடைய ஊழியக்காரரே, அவருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோரே, நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள் என்று. இங்க பாருங்க, நீங்கள் யாவரும், இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்க யாவரும் துதியுங்கள் என்று ஒரு சத்தம் சிங்காசனத்திலிருந்து. எங்கிருந்து வருது சத்தம்? எங்கிருந்து உங்களுக்கு நன்மை வரும்? அதே சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனிடத்துல தான் நம்மளுக்கு நன்மை வரும். அல்லேலூயா. அந்த சிங்காசனத்திலிருந்து தான் வார்த்தை சத்தமாய் வருகிறது. இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற ஊழியக்காரரும் சிறியோரும் பெரியோரும் அவரை துதிக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. துதித்தாதான் நன்மை வரும். பக்கத்தில் இருக்கிற கைகளை பிடிச்சு சொல்லுங்க, பிரதர் சிஸ்டர், துதிச்சாதான் நன்மை வரும், துதிச்சாதான் சிறையிருப்பு மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் துதிக்கணும்? 1 நாளாகமம்
16ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிங்க. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை. 1 நாளாகமும் 16:34. 1 நாளாகமும் 16:34. கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள். அவர் தீயவராய் இருந்தாருன்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி காட்டுங்களேன். எனக்கு தீங்கு தான் பாஸ்டர் செஞ்சுக்கிறாரு, யாராவது சொல்ல முடியுமா? அவர் நல்லவராக தான் எனக்கு இருக்கிறார் சொல்றவங்க. அந்த நல்லவர் உங்களுக்கு கிருபை நிமித்தமாய் உங்களுக்கு இந்த மாதத்துல நன்மை செய்யணும்னா அவரை துதிக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நம்ம மேல தேவனுடைய கிருபை இருந்தால் தான் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். அதன் நிமித்தம் சிறையிருப்பு மாறும். இதற்கு டோட்டலா நீங்க துதிக்கிற பிள்ளைகளாய் மாறணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கே துதிக்கணும்? சங்கீதம் 122ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 122:9 வாசிங்க பார்க்கலாம். வாசித்த சங்கீதத்துல எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தின் நிமித்தம் எங்க தான் துதிக்கணும்? ஆலயத்தின் நிமித்தம் நன்மை உண்டாக அவரை தேடணும். ஹல்லேலூயா. அப்ப என் நன்மை எங்கிருந்து தான் வரும்? சத்தமா சொல்லுங்களேன். எங்கிருந்து தான் வரும்? ஆலயத்துக்கு வராம உட்கார்ந்துருந்தா நன்மை வருமா? ஆலயத்தை வந்து தேடாம இருந்தா நன்மை வருமா? ஆலயத்துக்கு வந்தா துதிப்போம், ஜெபிப்போம், வேதத்தை கேட்போம், அது நிமித்தம் நன்மை வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. எப்படி இருந்தா பாஸ்டர் ஆலயத்துல எப்படி துதித்தால், எப்படி ஆலயத்தில் தேவனை துதித்தால் எனக்கு நன்மை வரும்? 3 காரியங்களை சொல்லி கடந்து போக ஆசைப்படுகிறேன். சங்கீதம் 22ஆம் சங்கீதம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 22:23 வாசிங்க பார்க்கலாம். முதல் காரியத்தை, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள், அவரை துதியுங்கள். யாக்கோபின் சந்ததியாரே, யாக்கோபின் சந்ததியாரே, நீங்கள் எல்லோரும் அவரை கனம் பண்ணுங்கள், கனம் பண்ணுங்கள். இஸ்ரவேலின் வம்சத்தாரே, நீங்கள் எல்லோரும் அவர் பேரில் பயபக்தியாயிருங்கள். சிம்பிளா சொல்லட்டுமா? எப்படி அவருடைய ஆலயத்தில் தேடணும்னா பயபக்தியோடு கூடிய கனம் அவருக்கு கொடுக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. பயம் இருக்கும், பக்தி இருக்கும். ஒரு சில பேருக்கு கனத்தை கொடுக்க மாட்டாங்க. கண்ணை திறந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு துதிக்கிற நேரத்தில் தேவனை ஆராதிக்காம, தேவனை துதிக்கும் போது அவருக்கு உண்டான கனத்தை கொடுக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. பயபக்தியோடு கனத்தை கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். 2வது காரியம், ஏசியா 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. ஏசியா 12:4 வாசிங்க பார்க்கலாம். அக்காலத்தில் நீங்கள் சொல்வது, கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள், நாமத்தை தொழுது கொள்ளுங்கள், நாமத்தை தொழுது கொள்ளுங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள், அறிவியுங்கள், அவருடைய நாமம் உயர்ந்ததென்று பிரதிஷ்டாபம் பண்ணுங்கள். என்ன பண்ணணுமா? என்ன பண்ணணும்? சும்மா இருக்க கூடாது. அவருக்கு பயப்படுகிறவர்கள் யாராச்சும் பார்த்தீங்கன்னா சும்மாவே இருக்க மாட்டாங்க. அவரை பற்றி யார்கிட்டயாச்சும் ஒரு சுவிசேஷம் சொல்லிட்டே இருப்பாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆலயத்துக்கு வருகிறது மாத்திரமல்ல நம்மளுடைய வேலை. அவரை துதிக்கிறது மாத்திரம் நம்மளுடைய வேலை அல்ல. அவரை குறித்து, அவருடைய நாமத்தை குறித்து பிரஸ்தாபப்படுத்துகிறது நம்மளுடைய வேலையா இருக்கு. ஹல்லேலூயா. எந்த ஒரு பிள்ளை அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறதோ அந்த பிள்ளைகளுக்கு தேவன் நன்மை செய்கிறவராய், சிறையிருப்பை திருப்புகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. 3வது காரியம், 133ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். கொஞ்சம் முக்கியமான காரியம். இதுதான் நம்ம சபையில் இன்னமும் நானும் பாஸ்டரும் ஜெபித்துட்டு இருக்கிறோம். இது ஒன்று மட்டும்தான் நம்ம சபையில் ஒன்றும் வரல. வாசிங்க 133:1 வாசிங்க பார்க்கலாம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும். இங்க கவனிச்சிங்களா? ஒருமித்து வாசம் பண்ணாலே எத்தனை விதமான நன்மையும் இன்பமும் ஆயிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மனம் ரொம்ப முக்கியம். ஆலயத்தில் இருக்கும் போது ரொம்ப ஒரு மனம் முக்கியம். ஒரு மனம் இல்லைன்னா சொல்லாதீங்க. நாம இறங்கி போறதுனால ஒன்னும் குடிமொழிகாது. ஹல்லேலூயா. ஒரு சிஸ்டர் கிட்ட பேசலன்னா ஒன்னும் ஆக போறது இல்ல. தயவு செய்து அந்த சிஸ்டர் கிட்ட பேசிடுங்க. ஆமென். உள்ள கசப்பு வச்சுட்டு இருக்காதீங்க, உள்ள விரோதங்கள் வைத்துட்டு இருக்காதீங்க. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து தான் இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ புரிஞ்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற கைகளை பிடிச்சு சொல்லுங்க. இப்போ சொல்லுங்க. நான் சொல்றதை அப்படியே சொல்ல போறீங்க. அவங்க மூஞ்ச பார்க்கணும். பிரதர், சிஸ்டர், ஒரு மனம் இல்லைன்னா தப்பா நினைச்சிடாதீங்க. நான் வார்த்தை நிமித்தமா தான் பேசிட்டு இருக்கிறேன். இன்பமும் நன்மையுமாய் இருக்கும். எது? ஒரு மனம் தான். ஒரு மனம் இல்லைன்னா
உங்க வீட்டில் ஆசீர்வாதம் இருக்காது. ஒரு மனம் இல்லைன்னா சுகம் இருக்காது. ஒரு மனம் இல்லைன்னா விடுதலை ஆக மாட்டீங்க. ஒரு மனம் இல்லைன்னா வருமானம் பெருகாது. சபையில் ஒரு மனம் இல்லைன்னா ஆசீர்வாதம் வீட்டில் தங்காது. சபையில் ஒரு மனம் இல்லைன்னா குடும்பத்தில் சமாதானம் இருக்காது. சபையில் ஒரு மனம் இல்லைன்னா சபை வளராது. சபையில் ஒரு மனம் இல்லைன்னா கூடவே மாட்டோம். அல்லேலூயா. நான் சொல்றது புரிஞ்சிச்சா? ரொம்ப முக்கியம். கரெக்டு தானே? ஒரு காரியத்தை வெயிட்டா இருக்கு, அந்த காரியத்தை நம்ம மட்டுமே தூக்கணும்னா தூக்க முடியாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதே ஒரு 4 பேர் சேர்ந்து தூக்குனா பாரம் தெரியுமா? பாரம் தெரியுமா? 4 பேருக்கும் பங்களிக்கிறதுனால அந்த பாரம் நம்மளுக்கு தெரியாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அது குடும்பமாக இருந்தாலும் சரி, இந்த சபையாகிய குடும்பமாக இருந்தாலும் சரி, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கும் போதுதான். ஏன் டல்லா இருக்கிறீங்க சிஸ்டர்? என்ன ஏதாச்சும் என் மேல கோவமா? ஏதாச்சும் பிரச்சனையா? ஏன் என் வீட்டுக்கு வரல? ஏன் என் ஜெபத்துக்கு வரல? ஏன் எங்க குடும்ப ஆசீர்வாத கூட்டத்துக்கு வரல? கேளுங்க உரிமையோட. ஆமேன். நாங்க மட்டும் அப்போ வரணுமா? கேளுங்க, சண்டை போடுங்க. இந்த விஷயத்துலலாம் சண்டை போடுங்க. நான் நிக்கிறேன் உங்களுக்கு கூட. அல்லேலூயா. நான் சொன்னனே, வந்தீங்களா? பிரதர் எத்தனை வந்து அம்மா ஊரில் வந்து ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்துருக்கலாம்ல? அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா இல்லையா? இந்த ஒரு மனம் ரொம்ப முக்கியம், ஐக்கியம் ரொம்ப முக்கியம். ஏன் இந்த காரியத்தை நான் பேசிட்டு இருக்கிறேன், ஏன் இவ்வளோ டீட்டெயிலாக பேசிட்டு இருக்கிறேன்னா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஐக்கிய விருந்தில் பங்கு கொள்ள போகிறோம். நான் இதை சொல்றதுனால நான் ஆக்கினியிலேருந்து தப்பிச்சிருவேங்க. நான் சொல்லிட்டாண்டோ அவங்க கேட்கல. அல்லேலூயா. ஆனால் நீங்கள் ஒரு மனமே இல்லைன்னா இப்போ சொன்னதெல்லாம் நடக்கும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஒரு மனம் இல்லாததுனால தான் நன்மை வரல. ஒரு மனம் இல்லாதனால தான் சிறையிருப்பு மாறல. ஒரு மனம் இல்லாதனால தான் வியாதி போல. ஒரு மனம் இல்லாதனால தான் சமாதானம் இல்லை. ஒரு மனம் இல்லாதனால தான் வர காசு காணாம போகுது. ஒரு மனம் இல்லாதனால தான் கையெட்டு செய்கிறதால எல்லா காரியத்திலும் தோல்வி அடைகிறோம். அது குடும்பமா இருந்தாலும் சரி, கணவனும் மனைவியுமா இருந்தாலும் சரி, பெற்றோர் பிள்ளைகளா இருந்தாலும் சரி, ஒரு மனம் இருக்கணும். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரொம்ப முக்கியம். ஐக்கியம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். சபை வளரத்துக்கும் குடும்பம் வளரத்துக்கும் ஐக்கியம் ரொம்ப முக்கியம். சபை வளரணும், நம்ம குடும்பம் வளரணும், நம்ம விசுவாசி நல்லா இருக்கணும், நம்ம பாஸ்டர் நல்லா இருக்கணும். நீங்க மனசுல நினைச்சாதான் அங்க ஐக்கியம் உண்டாகும். நான் சொல்றது புரியுதுங்களா? நான் மட்டும் போராடிட்டே இருந்தா, உங்களிடத்துல ஐக்கியமே வராம இருந்தா பிரயோஜனம் இல்லை. இட்ஸ் அன் கிவ் அண்ட் டேக் பாலிசி. நீங்களும் ஐக்கியத்தை கொடுக்கணும், அவங்களும் ஐக்கியத்தை விரும்பணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு கட்டம் போட்டு வாழாதீங்க. இது போதும் அது போதும் நிக்காதீங்க. ஒரு மனம் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. 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 கொஞ்சம் அந்த 5 கன்னிகைகளை குறித்து பேசுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அவங்க ஒருத்தவங்க 5 பேர் என்ன எடுத்துட்டு வந்தாங்க. 5 பேர் என்ன கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஒரு சில பேர் சொல்லுவாங்க அவங்க ஆயத்தமா வந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த 5 பேர் இந்த 5 பேர்கிட்ட பேசியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சொல்ல வரது புரியுதுங்களா? ஆயத்தம் இல்லாம வரதுக்கு காரணம் 2 பேர்கிட்ட பேச்சுவார்த்தை இருக்காதுன்னு நினைக்கிறேன். இல்லையா? அவங்க தனியா வந்திருப்பாங்க, இவங்க தனியா வந்திருப்பாங்க. கரெக்டா இல்லையாமா? கேன் கையில கொண்டு வரும்போது புரிஞ்சிருக்கணும். என்ன எடுத்துட்டு வந்திருக்கீங்க கேட்கணும். அல்லேலூயா. நான் சொல்ல வரது புரியுதா? இன்னைக்கு என்ன சிஸ்டர் ஒயிட் அண்ட் ஒயிட்ல வந்து ஐயோ நான் கலர் போட்டுட்டேன், போயிட்டு உடனே மாத்திட்டு வரணும். பேசினா தானங்க மாற்ற முடியும். பேசினா தானங்க என்ன நடக்குதுன்னு தெரிய முடியும். பேசினா தானங்க சர்ச்சில் என்ன நடக்குதுன்னு தெரியும். நான் சொல்ல வரது புரியுதா? நான் சொல்ல வரது புரியுதா? விசுவாசிகளுக்குள்ள ஐக்கியம் இருக்கணும். நான் திரும்பவும் சொல்ல, பாஸ்டர் நம்பர் இல்லைன்னா சொல்லவே சொல்லாதீங்க. போய் குரூப்ல பார்த்தா எல்லாருடைய நம்பரும் இருக்கும். ஃபோன் பண்ணி பேசணும்னா பேசலாம், விசாரிக்கணும்னா விசாரிக்கலாம், அவங்கள போய் பார்க்கணும்னா பார்க்கலாம். ஒரு மனம் ரொம்ப முக்கியங்க. இந்த புதிய மாதத்தில் நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், இந்த ஒரு மனம் இருந்தால் தான் நன்மை உண்டாகும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அது குடும்பமாக இருக்கட்டும்ங்க. குடும்பத்தில் கூட நிறைய கடன் பிரச்சனைகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம். உட்கார்ந்து பேசி பாருங்க. மனைவியாக இருக்கட்டும், அது உங்களுடைய பாதி சரீரம். அவங்ககிட்ட சொன்னா மட்டும் நடந்துருவா போகுது? நோ. அவங்க செய்யறாங்களோ செய்யலையோ அவங்களிடத்துல உங்களிடத்துல காரியங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பாஸ்டர் அவங்ககிட்ட சொன்னா மட்டும் அவனை வந்து வேலை செஞ்சு என்ன சம்பாதிச்சா குத்துறோம்? நோ, நெவர். அதற்காக உங்களை இணைக்கல தேவன். சரி பாதியாய் நீங்க இல்லாம அவங்க இல்ல, அவங்க இல்லாம நீங்க இல்ல. உங்க 2 பேருக்கு கிறிஸ்து தலையாய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க?
ஹalleluya. ஐக்கியம் ரொம்ப முக்கியங்க. பிள்ளைங்களை வளர்க்கறதுல ஐக்கியம் ரொம்ப முக்கியம். கடந்த வாரத்தில் ஏதோ பாஸ்டர் மத பார்த்துட்டு இருந்தாங்க. ஈக்குவல் ஷேரிங்ல எத்தனை வீட்டில் இது நடக்குதுன்னு தெரியல. நான் தொடப்பத்தை பிடிச்சா நீ பாத்திரம் கழுவணும். இதுக்கெல்லாம் சண்டை போடுறல. ஆவிக்குரிய விஷயத்துல என்ன பண்ற? நீ ஜெபிக்க வரும்போது அவர் எங்கே போயிட்டு இருக்கிறார்ல, குச்சி குடுவா ஆலயத்தில் உட்கார வைங்க. நான் ஏன் இது ரொம்ப வருத்தப்படுகிறேம்மா. வாலிப பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கிறீங்க. எத்தனை பேர் அபிஷேகத்தில் இருக்கிறீங்க சொல்லுங்க பார்க்கலாம். முக்கியமான காரியம், ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்க, இத்தனை வருஷமா இருக்கிறீங்க, அபிஷேகம் இல்லைன்னா வேஸ்ட். பிலோசிஸ்லாம் கேட்டு பாருங்க. அவங்க எத்தனை விதமான காரியங்களை கடந்து வந்தாலும், பிரச்சனைகளை கடந்து வந்தாலும் அவர் தான் தேற்றுவார். அவரே நம்மளுக்கு துணையாளராய், இந்த அபிஷேகம் தான் நம்மளை ஊண்டுகோலாய் நிற்கும். எத்தனை விதமான சோர்விலும் பலவீனத்திலும் பிரச்சனையிலும். ஏன் தெரியுமா நீங்க அப்பப்போ சோர்ந்து போயிடுறீங்க, மற்றவங்க மேல கசந்து போயிடுறீங்க? ஏன் மற்றவங்க மேல கசப்பு வச்சுக்கிறீங்க தெரியுமா? உள்ள ஆவியில அனல் இல்லை. அல்லேலூயா. மாம்சத்தில் வந்து துதிக்கிறீங்க, மாம்சத்தில் வந்து உட்காருறீங்க, மாம்சத்தில் வந்து காணிக்க போறீங்க, மாம்சத்தில் வந்து உட்கார்ந்து வேத வசனத்தை கேட்கிறீங்களே தவிர ஆவிக்குரிய விஷயத்துல வளர்ச்சி இல்லை. வசனம் இருக்கு, இன்னும் பால் குடிக்கிற குழந்தைய போலதான் இருக்கிறீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆவிக்குரிய விஷயத்துல எப்படி இருக்கிறீங்க? ஆவிக்குரிய விஷயத்துல எப்படி இருக்கிறீங்க? எப்படி இருக்கிறீங்க? எப்படி இருக்கிறீங்க? அது ஈசாக்கு பிரதர் கையில் வச்சுருக்கிறாங்களா, அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது. ஆடினா தூங்க தெரியும், பசியத்தா கத்த தெரியும், அவ்வளவுதான். அதே தான் நீங்களும். அடிபட்டா ஓடி வந்து ஜபிக்க தெரியும். ஒன்று மேலுனா பாஸ்டர் ஐ எம் பிஸி பாஸ்டர், தூங்கிட்டேன் பாஸ்டர், சர்ச்சுக்கு வர முடியல பாஸ்டர், முடிஞ்சு போச்சு. நான் சொல்ல வரது புரியுதுங்களா? ஏன் இவ்வளோ காரியங்கள் பேசிட்டு இருக்கிறோம் புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் இம்மட்டும் ஜீவனை கொடுத்து நம்மளை வாழ வைத்த கிருபைகளுக்காக அவர் ஒரு வாரத்தில் ஒரு நாள், நான் மற்ற நாள் வெள்ளிக்கிழமை ஏன் வரலன்னு கேட்குறேன்னா, ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப முக்கியம். அந்த ஒரு நாள் ஐக்கியத்தோட கலந்து கொள்ளுங்க. அந்த நாளில் வந்து ஒருத்தருக்கு விரோதமாக ஒருத்தர் நின்றுட்டு பேசிக்கிறது இல்லாமல், குடும்பத்தில் சபையில் விரோதம் பாராட்டாதீங்க. இன்னைக்கு நான் சொல்லிட்டு கடந்து போகிறேன். யாராவது அப்படி இருந்தால் தயவு செய்து இந்த நாளில் ஒப்புரவாகுங்க, மன்னிப்பு கேளுங்க. நம்ம போய் மன்னிப்பு கேட்குறதுனால ஒன்றும் பைசா கோபுரம் சாஞ்சதாக தான் இருக்கும், ஒன்றும் கீழெல்லாம் விழாது. அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் நினச்சி பாருங்களேன். நேற்று தினத்துலேருந்து ஒரு பதட்டமான சூழ்நிலை. என்ன சூழ்நிலை சொல்லுங்க பார்க்கலாம்? போர் நடந்துட்டு இருக்கு. இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அமெரிக்காவுக்கு நட்பு நாடுகளுக்கு நேரம்லாம் என்ன பண்ணுறான் அவன்? ஏவுகணையா? கொஞ்சம் நினச்சி பாருங்க. இங்கே தாக்கிட்டான், போயிடுவீங்களா பரலோகத்துக்கு? உள்ள கசப்பு வச்சுட்டு, உள்ள வருத்தங்களை வச்சுட்டு, விரோதங்களை வச்சுட்டு போயிடுவோமா? இன்னைக்கு செத்தா நான் பரலோகம் போகிறேன்னு சொல்கிறோம். கரங்களை உயர்த்தி காட்டுங்க, மனசார சொல்லணும். மற்றவங்களாம் அப்போ அவ்வளோ பாஸ்டர் ஒரு மாதம் போட்டு ஊற வச்சு தோச்சா கூட அழுக்கு போகாது, அந்த அளவுக்கு வச்சுட்டு இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. ஒன்றுமே எடுத்துகிட்டு போக போகிறதில்ல. செத்த ஒன்று அழுது ஒரு பிரயோஜனமும் இல்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. செத்த ஒன்று பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மாலைலாம் தூக்கின்னு வராங்க. அந்த மாலை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எடுத்துன்னு வந்ததா ஏதாச்சும் சாப்பிட யூஸ் பண்ணியிருக்கலாம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அவன் அதே மாலையை தூக்கின்னு அந்த வீட்டில் போய் கூட நின்று இருப்பான். ஒரு 10,000 ரூபா கொடுங்களேன் கடன் குத்துருக்க மாட்டோம். ஆனால் செத்தவன பேருக்கு பந்தாக்கு என்ன பண்ணுவான்? 5,000 ரூபாய்க்கு வச்சு தார தம்பட்டியோட தேவையா? காண்கிற சகோதரனிடத்தில் நீங்கள் சகோதரன் சொன்னோன்னே கூட பிறந்தவங்களாம் இல்லை, இங்கே இருக்கிறவங்களாம் சகோதர சகோதரிகளமா இருக்கிறோம். அல்லேலூயா. காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன். நான் இப்பயும் சொல்கிறேன், எனக்கு விரோதமாக யாராச்சும் பேசியிருந்தா கூட அதெல்லாம் நம்ம காதில் வாங்கினாலும் மன்னிச்சிடணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? மன்னிக்கிறவன் மனுஷன், மன்னிக்காதவன் டேஷ். நான் சொல்லல. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்ல போறோம். 133ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசிக்க போறோம். இதோ எபிரோன் சபையில் இருக்கிறவங்க ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை எவ்வளவு நன்மையும் எத்தனை இன்பமுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஐக்கியம் இருந்தா கவனிங்க,
ஒரு பாரத்தை ஒருவர் சுமப்போம். ஏன் டல்லாக இருக்கிறீங்க? ஏன் ஷேவ் பண்ணாமல் இருக்கிறீங்க? ஏன் சிஸ்டர் போன வாரம் வரல? ஏன் பிரதர் வரல? ஏன் ஹாஸ்பிட்டல் போனீங்களே என்னாச்சு? விசாரிக்கிறவராய் மாறுவோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இவ்வளோத்தையும் சொன்னல வசனத்தின் மூலிமா ஒரு 2 காரியத்தை சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். எடுத்து வாசிங்க. எப்படி ஒருமித்து இருக்கணும்னா 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 3:11 வாசிங்க. நன்மை ஏன் வரல பாஸ்டர்? நீங்க சத்தியத்தை சொல்றீங்க, வசனத்தை சொல்றீங்க, ஆனா எனக்கு நன்மை நடக்கல. ஏன்னா 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். போதுமா? அப்போ புரிஞ்சுக்கோங்க, சமாதானத்தை தேடி தொடரணும். எதை விட்டு நீங்கி? அப்ப இந்த சமாதானமும் இல்ல, தொடரவும் மாட்டணும். ஏன்? பொல்லாப்பு நம்ம இடத்திலிருந்து நீங்கல, கசப்பு நம்ம இடத்திலிருந்து நீங்கல, கசப்பான காரியங்கள் நம்ம இருதயத்திலிருந்து இன்னும் வெளியே எடுத்து போடல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பொல்லாப்பை விட்டு நீங்கும் போது தான் என் தேவன் நன்மை செய்வார். ஹல்லேலூயா. ஏன் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன், ஏன் இவ்வளோ கத்திட்டு இருக்கிறேன்னா இன்னொரு காரியத்தையும் சொல்லிட்டு கடந்து போய் ஏன் பொல்லாப்பை விட்டு நீங்கணும். எடுத்து வாசிங்க. லூக்கா 8ஆம் அதிகாரம் 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை. ஏன் பொல்லாப்பை விட்டு நீங்கணும்? பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் பொல்லாப்பானவைகளை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்றினால் நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். எப்படியா? ஹலோ, இப்ப இங்க எத்தனை பேர் இங்க நான் நன்மை தான் செஞ்சுட்டு இருக்கிறேன் பாஸ்டர்? எல்லாருக்கும் நான் இங்க என்ன பார்க்க சொன்னேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் அவங்க எனக்கு விரோதமாய் பேசினாலும் சரி, அவங்களுக்கு விரோதமாக எனக்கு நடந்தாலும் சரி, அவங்க என் மேலே கசப்பாக இருந்தாலும் சரி, நான் வயசுலாம் பார்க்க மாட்டேன் பாஸ்டர். அவங்க கிட்ட போய் பேசிடுவேன். நான் அவங்களுக்கு நன்மை மாத்திரம்தான் செய்வேன். அவங்க என்ன வேணாலும் பேசட்டும், என்ன வேணாலும் நடக்கட்டும், அவங்க வரலனாலும் சரி, வந்தாலும் சரி, நான் அவங்களுக்காக எப்பவுமே இருப்பேன் பாஸ்டர். சொல்கிறவங்க யாராவது இருந்தால் கைகளை உயர்த்தி காட்டுங்களேன். அச்சோச்சோ, அவ்வளோ வெஞ்சன்ஸாக வச்சிருக்கீங்க. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்களேன். முக்கியமான காரியம். ஐயோ, நான் அந்த வார்த்தைக்குள்ள போக கூடாதுன்னு நினைச்சேன், போக வச்சிட்டீங்க. இவ்வளவு காரியங்களை வச்சிருக்கிறீங்களே. தீமை செய்கிறவன், ஐயோ பாவிகளா இருக்கிறோமா? தீமை செய்கிறவன், இந்த வெஞ்சன்ஸ் வச்சிருக்கிறவன், கசப்பை வச்சிருக்கிறவன், பொல்லாப்பான காரியங்களை வச்சிருக்கிறவன் தேவனை காணவில்லை. என்னவா? பக்கத்துல இந்த ஆண்டவரை காணோம்பா. நான் சொல்றது புரிஞ்சுதா? நீங்க ஜெபிப்பீங்க, உபவாசம் போடுவீங்க, காணிக்கை குடிப்பீங்க, சர்ச்சுக்கு வருவீங்க, பக்கத்துல ஆண்டவரை காணோம். அல்லேலூயா. நான் சொல்றது புரிஞ்சுச்சா? நான் சொல்றது புரிஞ்சுச்சாமா? வருவீங்க, ஆராதிப்பீங்க, துதிப்பீங்க, போவீங்க, திரும்பி வந்து ஆராதிப்பீங்க, பக்கத்துல இருந்து ஆண்டவரை பக்கத்துல இருந்தா தான் நம்ம சொல்றதை கேட்பார். பக்கத்துல இருந்தா தான் நன்மை நடக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இப்ப மாத்துங்க, உங்களை மாத்திக்கோங்க, தயவு செய்து மாறுங்க. ஒண்ணுமே கொண்டு போக போறது இல்ல, நன்மை செய்கிறவர்களாய் மாறுங்க. பொல்லாப்பை உங்கள் இடத்துல இருந்து எடுத்து போடுங்க. பொல்லாப்பை எடுத்து போட்டு நன்மை செய்கிறவர்களுக்கு தான் தேவனால் உண்டான பிள்ளைகள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. அப்படி பொல்லாப்பை செய்கிறவர்களா இருந்தா நீங்க தேவனை காண முடியாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நீங்க ஜெபிக்கலாம், துதிக்கலாம், பாஸ்டர் ஜெபிக்கலாம், உபவாசம் போடலாம், நோ யூஸ். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 23 27 30 வரையும் போய் வாசித்துக்கோங்க. நான் சொல்ல வரல, அது வீட்டில் போய் வாசித்துக்கோங்க. 25 30 வரையும் நினைக்கிறேன். நீதிமொழி 1ஆம் அதிகாரத்தில் சொல்லும் போதே தயவு செய்து அவருக்கு கீழ்ப்படிந்து அடங்கிடுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த பொல்லாப்பான காரியங்களை விட்டு விலகுறவர்களுக்கு என் தேவன் என்ன பண்ணுவார்? எரேமியா 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசி. எரேமியா 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை. இப்படி இருந்தால் முதல் காரியம் பயபக்தியோடு கனம் பண்ணுகிறவர்களாய்
அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறவர்களாய், அவருக்கு ஒருமித்து நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய் இருந்தால் என் தேவன் என்ன செய்கிறார் பாருங்க. எரேமியா 20:13 கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள். அவர் எளியவனுடைய ஆத்துமாவை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவிக்கிறார். என்ன பண்றாரா? நீ எதுல வேணாலும் சிக்கிட்டு இருங்க. பண கஷ்டமா இருக்கலாம், பிரச்சனையா இருக்கலாம், போராட்டங்களா இருக்கலாம், நீங்க எதுல வேணாலும் சிக்கிட்டு இருங்க. எளியவனை என் தேவன் பொல்லாதவர்களின் கைகளிலிருந்து விடுதலை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன நடந்தது? இந்த ஒரு சம்பவத்தை மாத்திரம் சொல்லி கடந்து போக ஆசைப்படுகிறேன். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20:22 வாசிங்க. 2 நாளாகமம் 20:22 2 நாளாகமம் 20:22 அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் உங்களுக்கு விரோதமாய் வந்தவர்களும் பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய் வந்தவர்களையும் மோவாபியரையும் உங்களுக்கு வருமானத்துக்கு விரோதமாய் வந்தவர்களையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் என்ன நடந்துச்சுன்னா பாருங்க, புரிஞ்சுக்கோங்க. நீங்க இங்க ஆண்டவரை உண்மையும் மன உத்தமமாய் துதிக்க 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 அவர்களுக்குள்ள வெட்டுண்டு மடினார்களாம். அல்லேலூயா. உன் சத்துரு மடிவான், நீ எதுவும் பண்ண தேவையில்ல, ஆண்டவரை மாத்திரம் துதித்தா போதும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். லூக்கா 8:15 வாசிங்க. லூக்கா 8:15 எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு. விதை எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? இங்க பாருங்க, என்ன பாருங்க, விதை பார்த்திருக்கீங்களா? இப்போ இங்க பூந்தமல்லியில் போனீங்கன்னா இந்த கோல்டன் டெக்ஸ்டான் ஒருத்தர் விதையெல்லாம் வச்சு வித்துட்டு இருப்பாரு. செம்பருத்தி விதை, கீரை விதை, எல்லாம் முள்ளங்கி விதை எல்லாத்தையும் வாங்கிட்டு இருப்பாரு. முத்துப்பிரியா சிஸ்டர் போறாங்க, ஒரு பேக்கெட் விதையா வாங்கிட்டு வந்து வீட்டில் அப்படியே போட்டுருவாங்களா? என்ன பண்ணுவாங்க? நல்ல மண்ணா இருக்கா, கல்லு கில்லாம் இருந்தால் எடுத்து பொறுக்கி போட்டுட்டு என்ன பண்ணுவாங்க? சாதா மண்ணிலே போட்டுருவாங்களா? எரு வாங்கிட்டு வந்து கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சு அது மேலே விதையை போட்டு தண்ணி ஊற்றுவாங்க. அல்லேலூயா. வாங்கிட்டு வந்து மொத்த விதையும் எதுக்குமா? புரிஞ்சுக்கோங்க. இந்த சிஸ்டர் வாங்கிட்டு வந்த விதைகள் விதைக்கிறாங்க, ஆனா எதுவுமே நடக்கல. இங்கேயும் எதுவுமே நடக்கல. எப்ரோன் சர்ச்சிலையும் விதைச்சாச்சு. இன்னைக்கு என்ன பண்ணிருக்கிற? விதைச்சிருக்கிற. என்ன விதைச்சிருக்கிற? பயபக்தியோட கனம் பண்ணணும், அவன் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தணும், சபையில ஒரு மனதோடு இருக்கணும். நான் விதைச்சிட்டாங்க, இதுக்கு என்ன பண்ணணும்? பலன் கொடுக்கணும். அப்படிதானமா முடியுது கடைசியா? வாசிங்க பார்க்கலாம் தொடர்ந்து. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அது உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களா இருக்கிறார்கள். எப்படி இருக்கணும்? பாஸ்டர் சொல்லிட்டாரு, இது எப்படியாச்சும் நம்ம செயல்படுத்தணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சூப்பரா ஒரு வார்த்தை இருக்கும், நல்ல இதயம். ஆமென். நான் சொல்றது புரிஞ்சுச்சா? அந்த வார்த்தையிலே இருக்கு, நல்ல நிலம், நன்மை செய்கிற இதயம். அல்லேலூயா. அப்போ அவர்களுக்கு தான் நன்மை உண்டாகும். எப்படியாப்பட்ட நன்மையை கொடுக்கிறார்? யோவேல் 2:16 26 வாசிக்க முடிச்சிட்டேன். யோவேல் 2:16 2 வசனத்தை வாசிங்க. யோவேல் 2:16 26 யோவேல் 2:16 and 26. ஜனத்தை கூட்டுங்கள், ஜனத்தை கூட்டுங்கள். குட்டியாச்சி, சபையை பரிசுத்தப்படுத்துங்கள். நான் இன்னைக்கு சொல்றதுனால நீங்க ஒருமித்து வாசம் பண்ணுகிறதை உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்த்து பரிசுத்த பண்ணுங்கள். முதியோரை சேருங்கள், முதியோருக்கெல்லாம் மரியாதை கொடுங்க. பிள்ளைகளையும் பாலுண்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள். எல்லா பிள்ளைகளும் கூப்பிட்டுக்கோங்க. மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மணவரையும் விட்டு புறப்படுவார்களாக. நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து. எப்போ கிடைக்கும்னா நீங்கள் பரிசுத்தம் அடையும் போதுதான். 26 வசனத்தை வாசிங்க. நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து. நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? எந்த ஒரு பிள்ளை
தேவனை துதிக்கிற பிள்ளையாய் மாறுகிறதோ, நன்மை செய்கிறவர்களாய் மாறுகிறோமோ, எந்த ஒரு பிள்ளை பயபக்தியோடு தேவனுக்கு கனம் பண்ணுகிறவர்களாய், அவன் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறவர்களாய் ஒருமித்து ஓரிடத்துல கூடும்போது அவர் நாமத்தை துதிக்கிறார்களோ, அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் சிறையிருப்பு திரும்பும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கண்களை மூடி தேவன் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? அப்படி திரும்ப காயத்துமாய் இருக்கிற பிள்ளைகள் சீக்கிரம் உட்காருங்க பார்க்கலாம்.